ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அமைச்சரவையில் அதிரடியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பிடிஆர் அவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன் கொடுக்கல அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இனி தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட அமைச்சராக கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைத்திருக்கிறது. ஏன் எதற்கு தெரிந்து கொள்ளலாம். திமுக அமைச்சர்களுக்கு நீதிமன்றம் அடிமேல் அடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு அமைச்சருக்கு ஒரு அடியை வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். பட்ஜெட்டில் ஏமாற்றிய தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திருக்கோவிலூர்ல கூலிங் பீரோட அசைவு விருந்தும் கொடுத்திருக்காங்க திமுகவுடைய சில அமைப்பாளர்கள். லாப நட்ட கணக்கெல்லாம் பார்க்காம நாங்க என்ன ஆனாலும் உங்க கூட தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் உருக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எதனால இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். பிளாக் டிக்கெட் வித்தவனெல்லாம் நம்மளை ஆட்சி விட்டு அகற்ற போறேன்னு சொல்றாங்க. டிவிக்கான என்ன அர்த்தம்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அமைச்சரவையானது அதிரடியாக மாறி இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பானது விடுவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பொன்முடி அவர்களையும் பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காங்க. ஏன் விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் சொன்னதுக்கு இணங்க இந்த விடுவிப்பு. செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் சொன்னாங்க, பொன்முடிக்கு என்ன சொன்னாங்க? இல்ல அவங்களுமே கண்டிச்சிருந்தாங்க இல்லையா? கண்டிச்சது நீதிமன்றம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்னு பதவியில இருங்க இல்ல ஜெயில இருங்க அப்படின்னா ஆமா அப்படின்னு சொன்னது உச்ச நீதிமன்றம். ஆனா பொன்முடி அவர்கள் மேல வழக்கு மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த நெருக்கடியும் கிடையாது. நீங்க ஜெயிலுக்கு போவீங்கன்ற சிக்கல் கூட கிடையாது. ஆனால் பொன்முடியுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இல்லங்க, அது நெருக்கடி இருக்குங்க. இருக்கு. முதலமைச்சர் அவர்களுக்கு நெருக்கடி இருக்குது. அதனால எடுத்திருக்காங்க. சரி, இந்த பொறுப்புலாம் எடுத்து யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SS சிவசங்கர் அவர்களுக்கு மின்சாரத்துறையை கொடுத்திருக்காங்க. தங்கம் தினசு கொடுத்தாங்க. இப்போ இவருக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு அதிகமான பளு இருக்கு, வேலை பளு இருக்கு, அதனால அவரு கொடுத்துருங்க அப்படின்னு மேபி சொல்லிருக்கலாம். அதனால அங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் 1020 யார்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே யார்கிட்ட கொடுத்திருந்தாங்க? அமைச்சர் முத்துசாமி அவர்கிட்ட. மதுவிலக்கு நான் கொண்டு வருவேன், ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு முதலமைச்சர் ஆசைப்படுறாரு. நடக்கும். அதனால திரும்ப அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவரு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், மது பிரியர்கள்னு சொல்லுங்க, டெட்ராபேக் கொண்டு வரணும் கூட திட்டம் கொண்டு வந்தாரு. அவங்கதான் இந்த துறைக்கு கரெக்டா சரியா இருப்பீங்க. திரும்ப அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. மூணாவதாக பொன்முடி அவர்களுடைய துறை யார்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அவர்கள். ஏற்கனவே ஒரு அதிகாரியை சாதியை சொல்லி திட்டியவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பால்வளத்துறை கொடுத்தாங்க. இப்ப கூடுதலாக இந்த துறையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. காதி மற்றும் வனத்துறை கூடுதலாக அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஐயோ, அவர் ஏற்கனவே நில ஆக்கிரமிப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு வேற வச்சாங்களே, அடுத்து வனத்துறை நிலம் வர. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அதை பத்தி நீங்க பேசாதீங்க. இப்பொழுது பிடிஆர் அவர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மாதிரியான கூடுதலான பொறுப்புகள் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு? பிடிஆர். அப்படிதான் எதுவும் இல்லை. ஏன்னா அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஸ்டாலின் அவருடைய குட் புக்ல இருக்காரு. குட் புக்ல, அதனாலதான் பொறுப்புகள் கொடுக்காம வச்சிருக்காங்க கூடுதலா. சரி, ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜ் அவர்கள் திரும்ப அமைச்சரவையில வந்திருக்காங்க, சேர்த்திருக்காங்க. என்ன பொறுப்பு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. முதல்ல IT மினிஸ்டர் இருந்தார். ஆமா. அதற்கு பிறகு பால்வளத்துறை. மீண்டும் அதே துறையை கொடுப்பாங்களோ? அது என்னன்னு தெரியல. இருக்கு இப்போதைக்கு ராஜகண்ணப்பன் ஐயா கிட்ட இருக்கு. ஐயா கிட்ட திரும்ப பொன்முடி அவர்களுடைய பொறுப்பை கூடுதலாக கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பொறுப்பு நீங்க கூடுதலா இருக்கிற பொறுப்பு நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஏற்கனவே இருந்த பொறுப்பு இருக்குல்ல, அதை எடுத்து நாம மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. திரும்ப பால்வளத்துறை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, விரைவில் அந்த அறிவிப்புகள் வெளியாகும். இந்த வீடியோ வெளியாகிறதுக்குள்ளே அந்த அறிவிப்பு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் நடைபெற காரணமான உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு. என்ன வழக்கு? ஜாமீனா ஜெயிலா அந்த மாதிரியான ஒரு போஸ்டா. ஆமா, அது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. என்னைக்கு வரைக்கும்? அடுத்த ஹியரிங் வரைக்கும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, நேற்று சாயங்காலம் கையெழுத்தை போட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து இந்த ரெசிக்னேஷன் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை ஒரு அறிவிப்போட வெளியிட்டிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜியுடைய அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் இனி தேர்தலில் 2026 வெற்றி பெற்றால் கூட அவர் அமைச்சராக கூடாது அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட ஒரு வாதமாக உச்சநீதிமன்றம். ஆமா, ஏன்னா கேஸ் முடியுதா இல்லையான்னு தெரியாது. அதன் பிறகு கூட அவர் அமைச்சராகி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எனக்கு என்ன கேள்வினா, அவர் அடுத்த முறை ஜெயிப்பாரு, வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கையை அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா?
எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. உங்களுக்கு ஏங்க அதெல்லாம் நியூஸ் அமலாக்கத்துறை நம்புது, அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. மற்றொரு பக்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 சாட்சிகளுக்கு மேல நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து இந்த வழக்கை எவ்வளவு நீளமாக இழுத்து அடிச்சு இந்த ஜவ்வா இழுக்க முடியுமோ அவளை இழுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு இந்த வழக்கை முடித்து வைத்து மீண்டும் இந்த மாதிரி ஜாமீன் ரத்து பண்ணுங்க அப்படின்ற இடத்துக்குள்ள வராதிங்க அப்படின்னு இப்போதைக்கு எல்லாரையும் அந்த வழக்கை முடித்து வைத்து அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இந்த சொன்னாங்களா இல்லையா 26ல அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என்ன சொன்னாங்க? அதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. வேணும்னா அவரை நாம திரும்ப வேணா ஜாமீன் ரத்து பண்ணி உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வேற ஏதாவது வழியை பார்க்கலாம். ஆனா திரும்ப அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது 26ல ஜெயிச்சாங்கன்னா அப்படின்னு நம்மள நீதிமன்றம் சொல்வதற்கான அதிகாரம் இல்லை. ஏற்கனவே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஜெகதீப் தன்கர் சொன்னார் பத்தியா? இப்ப கூட நீதிமன்றம் வந்துட்டு நாங்க வந்து அமைச்சர் பதவி விட்டு விலக சொல்லல, ஒண்ணு நீங்க அமைச்சர் பதவியில இருங்க ஆனா ஜெயிலுக்குள்ள இருங்க, இல்ல வெளியே இருங்க ஆனா அமைச்சர் பதவியில இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொன்னாங்க. சொல்லியிருக்கோம், எங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கு, நாங்க தாண்டி போக கூடாது. ஏற்கனவே வந்து ஊறப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏற்கனவே அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு. அதனால வந்து இதை நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினுடைய வாதத்துக்கு நீதிமன்றம் தங்களுடைய தரப்பு புள்ளியை வச்சிருக்காங்க. ஐ பெரியசாமி இருக்கார் இல்லையா அமைச்சர், அவர் வந்து சொத்தை குவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு வழக்குங்க. ஐயா அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இப்படியா சுருக்கி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல, அதுவும் 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஐயா பெரியசாமி அவர்கள் மீது வந்து சொத்து குவிப்பு வழக்கு அது ரத்து செய்யப்பட்டது. அதுவும் அப்பாவும் மகனும் ஒரே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 பேர். அது முக்கியமான ஸ்டாலின். அப்ப உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? அவருக்கு அடுத்து இவங்க தானே. அதை நீங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்க. இவங்க மீது, அதாவது ஐ பெரியசாமி அவர்கள் மீது அந்த போடப்பட்ட அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, உயர்நீதிமன்றம் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்ப இந்த வழக்கை வந்து எடுங்க, 6 மாசத்துக்குள்ள முடிங்க, தினந்தோறும் விசாரணையை நடத்துங்க அப்படின்னு. ஏற்கனவே விசாரித்து விடுவித்தது செல்லாது, திரும்பவும் டே டு டே பேசிஸ்ல 6 மாசத்துக்குள்ள விசாரிச்சு இதற்கான முடிச்சு விடுங்க. ஆமா அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுங்க, இந்த வழக்கம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதுல என்னன்னா, ஏற்கனவே ஐயா MRK பன்னீர்செல்வம் அவர்கள், இது போக ஐயா துரைமுருகன் அவர்கள், அது போன வாரம் தான் நடந்துச்சு, எல்லாமே போன வாரம் தான் நடந்துச்சு. பலருடைய KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பேர் சொன்னா சொல்லிட்டே போலாம். 30 அமைச்சர்கள்ல 3 பேர் தான் மிஞ்சுவாங்க போல. அவ்வளவு பேருடைய பெயர்கள் வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்குல இருக்கு. ஐயா அமைச்சர் அவர் பேருங்க பெரியசாமி, ஐயா பெரியசாமி அவர்களுடைய பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. அதே நேரத்தில் ஐயா மாசு அவர்களுடைய பேரும் இன்னைக்கு ஒரு பக்கம் வந்திருக்குது. ஆமாங்க, அவர் வந்து ஒரு நில மோசடி வழக்கு, சிட்கோ நிலத்தை அபகரித்த வழக்குல, அந்த வழக்குல வந்து ஒண்ணும் பண்ணல, நீதிமன்றம் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. நேர்ல வந்து நில்லுங்க ஒரு தடவை, பாத்துக்கிறோம் உங்களை, நீங்க தானா அப்படின்னு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சென்னை நீதிமன்றம். அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தொடர்ச்சியா அமைச்சர்கள் மேல வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இது நடுவில் பிரச்சனை இல்லைன்ற பொய்யெல்லாம் சிலரால சொல்ல முடியுதுன்னா அப்படி கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலுமே களங்கம் இல்லாத ஒரு கேபினெட்னா நம்ம கேபினெட் தான். அதை பத்தி எதுவும் பேச. எத்தனை அமைச்சர் மேல வழக்கு இருக்கு? தேவையில்லாதுங்க, எல்லாம் பொய் வழக்குங்க, எல்லாமே பொய் வழக்கு. விசாரணை முடியுமோ தெரியல. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதனால தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி நெருக்கடிகள் வருவதன் காரணமாக திமுக அமைச்சர்கள் உத்தமர்கள் என்பதை நாமெல்லாம் நம்பணும். தமிழகத்துல பட்ஜெட் போடும் போதே அவர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து சொல்லுவாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருவாங்க அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆசிரியர்களுக்கு குறிப்பிட்ட சில முக்கியமான அறிவிப்புகள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையெல்லாம் ஏமாற்றி விட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இல்லங்க, அத விசாரிக்க தான் குழுலாம் போட்டிருக்காங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்திருக்கு, அதெல்லாம் விசாரிச்சு 1 வருஷத்துக்குள்ள நாங்க பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க, 9 மாசம், அந்த மாதிரி ஒரு 9 மாசத்துக்கு வந்து இந்த கமிட்டி பொறுமையா விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்குள்ள பண்ணி தராங்க. என்ன நம்ம ஆட்சி என்ன 4 வருஷம் ஆச்சு வந்து, அதை நீங்க மறந்துட்டீங்க. இப்போ என்னன்னா, அந்த பட்ஜெட்டின் போது வெளியிடப்படாத அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே, அதாவது தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற விதியின் கீழே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த 15 நாட்கள் அந்த ஏற்கனவே எடுக்காத விடுப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரண் செய்து அதற்கு வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம், பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அதையும் சொல்லியிருக்கிறாரு. இது போக நிறைய விஷயங்களை வந்து அறிவித்திருக்கிறார். நிறைய முக்கியமான அறிவிப்புகள், அரசு ஊழியர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவர் இன்னும் அமல்படுத்தல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுதான் குழு போட்டிருக்காங்க. அதுக்கு செப்டம்பர் மாதத்துல ஒரு இடைக்கால அறிக்கையோ அல்ல செப்டம்பர் மாதத்துல முழு அறிக்கையோ வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசு ஊழியர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளவுதான். பிப்ரவரி மாதம் வரைக்கும், அடுத்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் முழுசா வராது. தேர்தல் சமயத்துல கொண்டு வந்து நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு 2021 மாதிரியே சொல்லுவாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த ஆண்டு ஒரு கணக்கு முடியும்னா அடுத்த ஆண்டு அதை கேரி ஃபார்வர்ட் அந்த மாதிரி வந்து தொடர போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஜாக்டோ ஜியோ அமைப்புலாம் வந்து போராட்டம்லாம் பண்ணாதீங்க, கம்முன்னு இருங்க, முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த 2 அமைச்சர்களுடைய பதவி பறிபோன செய்தியை மறைப்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு சிலர் சொல்றாங்க. என்னமோ அதெல்லாம் மக்களுக்கு டாக்காவே இல்லையே. ஓகே, அப்போ அந்த திருக்கோவிலூர்ல கூலிங் பீர் அசைவ விருந்துகள், கூலிங் பீர், அது கூலிங் பீர்னா பக்கத்துல பாண்டிச்சேரி,
அது யாரோ தொண்டர்கள் வாங்கி வந்து வச்சு குடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எங்க குடிச்சாங்க? அது கழக மீட்டிங்ல. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய அந்த திமுக வாக்குச்சாவடி அமைப்பாளர்களுடைய. சரி, இப்போ இது பொன்முடி அவர்களுடைய தொகுதிக்குள்ள வருதா இல்ல வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுடைய தொகுதிக்கு எப்படி இது? திருக்கோவிலூருங்கிறது ஐயா பொன்முடி அவருடைய தொகுதிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். சின்ன குழந்தைய கேட்டா கூட அங்க சொல்லிடும். ஆனால் அப்படிப்பட்ட தொகுதியில அவருடைய பதவி பறிபோன நேற்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. பீர் குடிச்சா கூட பரவாயில்ல, கூலிங் பீர் அசைவு இருந்து. ஆமா, இவ்வளவுத்தையும் பண்ணி ஐயா பொன்முடி அவருடைய மனதை காயப்படுத்திருக்காங்க. இதை செஞ்சது யாருன்னா, ஒரு பக்கம் வந்து தீ குளிக்கிற தொண்டர்களும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அசைவு இருந்து சாப்பிட்டு கூலிங் பீர் குடிச்சு கொண்டாடுற தொண்டர்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட கொடுமைக்கு நடுவில் வசந்தம் கார்த்திகேயன் அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு சில செய்திகள் வருது. அப்படியா? நியூஸ்ல சொல்லும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர். யாருங்க அந்த தொகுதி பொறுப்பாளர்? வசந்தம் கார்த்திகேயன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் வசந்தமாக எல்லாரையும் பார்த்துக் கொள்வதனாலே அவருடைய பெயர் அப்படி வைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ரைட். அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஏன்னா வந்து டாஸ்மாக்கு வருமானத்தை ஏத்துறாங்க, அரசு துறைக்கு வருமானத்தை ஏத்துறது தான் அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்க முடியும். ஆனால் ஒரு அமைச்சருடைய பதவி பறிவு இருக்கு, கொஞ்சமாவது சோகத்தில் இருக்குமா நடிக்கவாது செய்யுங்கயா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சரி, ஓகே. உங்களுடைய கருத்து என்ன இந்த விவகாரம் பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வைகோ அவர்கள் இப்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு, தெரியும் இல்லையா? மாநிலங்களவை உறுப்பினராக. ஆமா, வந்து ஜூலையோடு அவருடைய பதவி காலமானது முடிவடையுது. மீண்டும் அவர் வந்து எம்பி ஆகணும் அப்படின்னா அதுக்கு திமுகவுடைய தயவு தேவை. மீண்டுமா? கமலஹாசன் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு, அவருக்கு தான் அந்த சீட்டு. இல்ல அதெல்லாம் வைகோ அவர்களை தவிர்த்துட்டு ஒருத்தவங்க கொடுத்துட முடியுமாங்க? என்னங்க பேசுறீங்க? போர் வாளுங்க. இதுக்கு முன்னாடி கணேசமூர்த்தி அவர்களே வைகோ தவிர்த்தார், இப்போ வைகோ அவர்களே தவிர்க்கக்கூடிய நிலைமைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு என்ன பேசியிருக்காரு வைகோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாப நட்ட கணக்குல பார்க்காம நாங்க திமுக கூட இருந்துகிட்டு இருக்கோம், அதனால பேசாம ஜூலைல மாசம் கொடுத்து விடுங்க எங்களுக்கு அப்படின்னு. மாநில அப்படி சொல்லல, அவர் சொல்றாரு லாப நட்ட கணக்கு பார்க்காம நாங்க திமுக கூட்டணியில இருக்கோங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல ஐயா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தாருல்ல, தேர்தல் உடன்பாடுன்னு சொல்லிட்டு. என்ன ஒப்பந்தம்? அதான் எங்களுக்கு வந்து ஒரு திருச்சி மக்களவை தொகுதி ஒன்று கொடுக்குறாங்க, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ மாநில உறுப்பினர் பதவின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ வந்துட்டு இப்படி கேட்குறாரா? அதெல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்காம எங்க போறாங்க? அது போக திருமாவர்களுடைய பாணியில் இந்த. ஆமா, திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வாய்ப்புகளையும் நாங்க வந்து மறுத்துட்டோம். டிவிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த கட்சி வாய்ப்பு கொடுத்தாங்க, இந்த கட்சி வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் மறுத்துட்டு நாங்க இப்பொழுது திமுக கூட்டணியிலே வந்து தொடர்ந்து கொண்டிருக்கோம். அதனால 6 சீட்டா 10 சீட்டா கொடுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது சொல்றாரு. அதை இத மாதிரி நெகோசியேஷனுக்காக சொல்லிட்டே இருக்காருன்னு வந்து நீங்க நினைக்க வேண்டாம். மதிமுகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்கறாங்களா, இல்ல திரும்ப சீட்டை வந்து 6ல இருந்து 8 கொடுங்க 10 கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதே நேரத்தில் மல்லை சத்யா அவர்களுக்கும் அந்த ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களுக்கும் நடந்த அந்த மோதல் அது சரியா போயிடுச்சுல, எந்த பிரச்சனை இல்லை, சரியா போச்சு. என்ன கட்சி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, மற்றபடி சரியா போச்சு. வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் எங்க இவரு மீது கூட வந்து அந்த சுட்டுக்குவி பழக்கு நடக்க. அவர் பேரை வந்து நாங்க வந்து பட்டியலில் விட்டுட்டோம், போட்டோம்னா 20-25 பேர் போடணும். அதனால இவர் மீது வந்து திரும்ப அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது விடுவிக்கப்பட்ட அந்த வழக்கை மீண்டும் எடுத்து ஃப்ரெஷ்ஷா விசாரிப்போம், புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல இருந்து, அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஐயா அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் இல்லைன்னா கடலூருக்குள்ள ஸ்டாலின் அவர்களே கால் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ஆள்ன்றது அவர் தான். அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களை தாண்டி கடலூருக்குள்ள நீங்க கால் வைக்கணும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து. ராமதாஸ் ஐயா வந்து விழுப்புரங்க இருந்தாலும் எல்லாமே வந்து ஐயா ராமதாஸ் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? இப்போ தாவேகா குறித்து தவிர்த்து மத்த எல்லாம் ஐயா கண்ட்ரோல்ல தான் இருக்கா. ஆமா, இப்போ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிவிகேனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. டீனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லல, நம்ம சொல்லக்கூடாது, சொன்னா பிரச்சனையாயிரும். ஏற்கனவே இந்த பொன்முடி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், இந்த கல்யாண சுந்தரமா மாநிலங்களவை உறுப்பினர் அவரெல்லாம் கண்மணி வந்து போறாங்க, உடனே சுதாரிச்சுக்கிட்டு டீனா என்ன நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க த்ரிஷா அப்படின்னு ஒருத்தர் கீழ இருந்து சொல்றாங்க. மேடையில இருந்துகிட்டு அவர் கேட்கிறார், கீழ இருந்து சொல்றாங்க. அது கேன்னா என்னப்பா, அதை நான் சொல்ல மாட்டேன். கீர்த்தி சுரேஷ் யாரு போய் சரியா சொல்றீங்க, நல்லா இருக்கே, புத்திசாலியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டுற. டிவிகேனா த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் இப்படின்னு ஒரு அநாகரிகமான விமர்சனத்தை மேடையில் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, பிளாக் டிக்கெட் வித்தவனெல்லாம் எங்களை வந்து ஆட்சியை விட்டு அகற்ற போறான்னு சொல்றான். பிளாக் டிக்கெட் யார் வித்தாங்க? இந்த லாட்டரி சீட்டு வித்தவங்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கினாங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்க. ஓ, அங்கிருந்து டொனேஷன் வாங்கிட்டு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இந்த சிகப்பு பூதம் தெரியுமா? சிகப்பு பூதம் தெரியலையே. சிகப்பு பூதங்க என்னதுங்க? ஆங்கிலப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், சிகப்பு பூதம். சிகப்பு பூதம், சரி. அந்த சிகப்பு பூதம் வந்து மூவி டிஸ்ட்ரிபியூஷன் தானே பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறது இல்லையா?
விக்கிறதுல அவெல்லாம் ப்ராப்பரா ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, டாக்ஸ் எல்லாம் வந்து சரியா கட்டுறாங்க. அதனால வந்து புதுமையான விளக்கத்தை அமைச்சர் அவர்கள் டிவிகேவுக்கு கொடுத்திருக்காரு. இந்த டிவிகே உடைய விளக்கம் இது வந்து டிவிக்கு இப்படி பேசணுன்றதுக்காக ஒரு இடத்துல இந்த ஆணை வந்திருக்கும் போல. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ போனார். அதுக்கு அடுத்த நாளே உதயநிதியும் ரோட் ஷோ போறாரு. அதே கோயம்புத்தூர், நேத்து தான் வந்து ரோட் ஷோ வந்து போயிருந்தாரு. அதே கோயம்புத்தூர்ல. அதாவது விஜயை பார்த்து பூனை சூடு போட்டுக்குன்னு சொல்லுவாங்களா, இதுல யாரு புலி யாரு பூனை அப்படின்ற கதைக்குள்ள நான் வரல சொல்றேன். அது அவரை விட மிஞ்சிட்டார், விஜயை மிஞ்சி விட்டார் சின்னவர் அப்படிங்களா? ஆனா அது வந்து காசு கொடுக்காம வந்தது, காசு கொடுத்தது வந்தது அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். ஆமா, 2 பேரும் இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் தலையை எட்டி பார்த்து என்னப்பா இங்க பிரச்சனை, நான் விமர்சிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ டிவிகே குறித்து அடுத்து தாவேகா தொண்டர்கள் என்ன பேச போறாங்க அப்படின்றத நம்மளும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட் லைட்ஸ். நன்றி.